கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு 2024 ஆண்டிலே கடந்த மாதம் முழுவதுமாய் இருந்து நம்மை நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாம் இந்த 2வது மாதத்திலும் நம்மோடு கூட இடைப்படும்படியாக தொடர்ந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானித்து தேவ ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோமாக. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை தாரும். இந்த 2வது மாதத்திலே நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ சொல்வீராக நாங்கள் கேட்கிறோம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த 2வது மாதத்திற்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நாகும் என்கின்ற வேத புத்தகத்திலிருந்து 1 அதிகாரம் 13வது வசனம். நாகும் 1 அதிகாரம் 13வது வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். உன்மேல் இருக்கின்ற ஆமென் அவன் நுகம், 1வது நுகமும் 2வது கட்டுகளுமாக இங்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மேலே நுகமும் கட்டுகளும் உள்ளதாக வேதம் சொல்லுகிறது. இது எப்படி வந்தது, யாரால் வந்தது என்று சொல்லும் பொழுது, அவன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நம்முடைய எதிராளி, சத்துருவினால் நம்மேல் வைக்கப்படுகிற, நம்ம சந்திக்கின்ற, நம்மேல் விழுந்திருக்கின்ற அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நுகம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் கழுத்தின் மேல் வைக்கப்படுகிறதான அந்த நுகத்தடியை போல அல்ல, ஆனால் ஏதோ சத்ருவினாலே நம்மேல் வைக்கப்படுகிற சத்ருவின் எல்லா விதமான துயர சம்பவங்கள், சூழ்நிலைகள், வேதனைகள், பாரங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் சுமக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனை, கஷ்டம், சஞ்சலத்திற்குரிய காரியம், வேதனைக்குரிய காரியம், நாம் கடந்து போகிற பயங்கரமான பாதைகளை தான் அந்த நுகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மேல் இப்பேற்பட்ட நுகத்தை சுமக்கிறவன் யார் என்றால் நம்முடைய எதிராளி. ஏனென்றால் அவன் ஒருபோதும் நம்முடைய சமாதானத்தை விரும்புகிறவன் அல்ல, நிம்மதியை விரும்புகிறவன் அல்ல, நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிறவன் அல்ல. நாம் எப்பொழுதும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வாழ வேண்டும் என்பதே அந்த அசுத்தாவியினுடைய, அந்த பொல்லாத சாத்தானுடைய, அந்த சத்துருவினுடைய காரியங்களாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான பாரங்கள் சுமக்கிறவர்களாய், இன்றைக்கு அநேக விதமான துயரங்கள் சுமக்கிறவர்களாய், அநேக விதமான பிரச்சனைகளிலே நீங்கள் இக்கட்டிலே சிக்குண்டவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். தேவன் அந்த நுகத்தடியை முறிப்பதாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நுகங்களை முறித்து விடுகிற தேவன், முறிந்து போகும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த மாதத்திலே உங்களை அழுத்துகிற, உங்களை வஞ்சிக்கிற, உங்களை நொறுக்குகிற, உங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக்க நினைக்கின்ற, ஒரு நிம்மதியை கெடுக்கின்ற எல்லா நுகங்களை ஆண்டவர் முறித்து போட போகிறார். விசுவாசிப்போமாக. ஆம், வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 35வது வசனத்தில், தேவன் நம்முடைய நுகங்களை முறிக்கிறவராய் இருக்கிறார். அந்த நுகம் என்று சொல்லும் பொழுது கூட இந்த எரேமியா 49:35 நாம் சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது, வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு. இந்த இடத்துல நுகம் என்று சொல்லும் பொழுது சத்ருவினுடைய வல்லமை, எதிரிகளுடைய வல்லமை, அந்த வல்லமை, நம்மேல் சுமக்கப்படுகிற வல்லமை, ஆதிக்கம், அதிகாரம், நாம் எவ்வளவேனும் நிமிரக்கூடாதபடிக்கு, நாம் எவ்வளவேனும் உயர்ந்திருக்க கூடாதபடிக்கு நம்மை அழுத்துகிற, நம்மை ஒடுக்குகிற அந்த வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், சத்ருவின் வல்லமைகள், என் அருமையானதோட பிள்ளைகளே, அந்த வல்லமையை கர்த்தர் முறித்து போடுவாராம். என் ஆண்டவர் முறித்து போடுவார்.
இந்த 2வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள், உங்கள் மேல் இருக்கின்ற, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற, நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடி, ஆமென், உங்களை அழுத்து கொண்டிருக்கிற எல்லா அழுத்தங்கள், வல்லமைகளை தேவன் முறித்து போட்டு நம்மை தலை நிமிர செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும், இந்த நுகங்களையும் கட்டுகளையும் எல்லாம் அறுக்கிறவராய் அல்லது முறிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி இவைகளை செய்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படியெல்லாம் செய்தார் என்பதை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 21 25 முடிய தேவன் எகிப்து தேசத்திலே தேவன் எப்படியெல்லாம் அந்த ஜனங்களுக்குள் ஒரு பெரிய முறிவை ஏற்படுத்தினார். எடுத்து வாசிப்போம். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழைகளையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எப்படி தேவன் அந்த மரங்களை முறித்தாரோ, நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த எகிப்தில் இருந்து தானே அநேக காரியங்களை கர்த்தர் முறிக்கிறார். அங்கே கல்மழையை கட்டளிடுகிறார், அக்கினியை கட்டளிடுகிறார். இது நிமித்தமாக அங்கிருந்து தானே மரங்கள் எல்லாம் கூட, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவருடைய நிலைமை நாம் இங்கே பார்த்தோம். அப்படி என்றால் இன்றைக்கு நம்மேல் இருக்கின்ற நுகத்தடியை தேவன் எப்படி முறிப்பார் என்று சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியாகிய அக்கினியை நம்மேல் ஊற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றும் பொழுது, நமக்குள் கட்டளிடும் பொழுது, நம்மை அழித்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நுகங்களும் முறிக்கப்பட்டு எரிந்து சாம்பலாகிவிடும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அக்கினி அனுப்புகிறார், கல்மலையை அனுப்புகிறார். அது அந்த நாடு முழுவதும் பரவும் பொழுது, அது வீசும் பொழுது அங்கிருந்து தானே மரங்கள் என்று சொல்லப்படுகிற பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கூட ஆமென் முறிந்து விழுந்து போய் கிடக்கிறது. தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆம், இந்த நாளிலே நம்மேல் இருக்கின்ற, நமக்குள் இருக்கின்ற, நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா நுகங்களை எல்லாவற்றையும் தேவன் முறித்து போட்டு, நமக்கு பாரமாய் இருக்கின்ற அத்தனையும் தேவன் முற்றிலும் முறித்து போட்டு நம்முடைய ஆவினாலே நம்மை விடுதலையாக்க போகிறார். ஆமென். நம்முடைய தேவன் யார் என்பதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 107ஆம் அதிகாரத்தில் 15, 16வது வசனங்களை வாசிக்கிறோம். வாசிப்போம். 107ஆம் சங்கீதம் 15, 16. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி செய்கிறார்? தேவன் இருப்பு தாழ்பாள்களை முறித்து போடுகிறவர். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து போடுகிறவர் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஆமென் பயங்கரமான தாழ்பாள்கள் போட்டாலும் சரி, அது தேவனுக்கு முன்பாக தானாகவே முறிந்து விழுந்து போகும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு அவன் முறிந்து விழுந்து போவான். நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். பிரியமான தேவ ஜனமே, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள், சத்ருவின் வல்லமைகள், நமக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கின்ற நிலைகள்
அதாவது அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இருப்பு தாழ்பால்களை ஆமென் தேவன் முறித்து போடுவார், முறியடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு அது இலேசான காரியம். இந்த மாதத்திலே நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த எகிப்து தேசத்திலே கல்மலை அக்கினி அனுப்பின தேவன் இன்று நமக்கு தேவாவியானவருடைய அக்கினி, தேவனுடைய வார்த்தையாகிய அக்கினியை கொண்டு இந்த மாதத்திலே நமக்கு விடுதலை, தேவன் நிம்மதியும் தந்தரல போகிறார். நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் அவர். ஆமென். வருத்தப்பட்டு பாரங்களோடு கூட ஆமென் நுகத்தோடு கூட சுமந்து கொண்டு அலைக்கழிக்கப்படுகிற நம்மை தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம், இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு விடுதலை அளிக்கும் மாதம் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5வது வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல என்று சொல்லுகிறார். அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாரியையும் அவர்கள் ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போட்ட தேவன் இந்த நாளிலே, இந்த 2வது மாதத்திலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற நுகத்தடிகளையும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆலோட்டிகளின் கோல்களையும் ஒடுக்குகிறவர்களுடைய கோல்களையும் கர்த்தர் முறித்து போட்டு நம்மை விடுதலையோடு வாழ வைக்க போகிறார். விசுவாசிப்பீர்களாக, நம்புவீர்களாக. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை இது. இந்த மாதம் நம்மேல் இருக்கிற நுகத்தடிகளை அவர் முறித்து போட இருக்கிறார். 2வதாக தேவன் நம்முடைய கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த நாகூம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் நம்முடைய கட்டுகளை அறுப்பேன், நம்முடைய கட்டுகள் அறுப்பதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எப்பேற்பட்ட கட்டுகளில் நாம் கட்டப்பட்டிருந்தாலும் சத்துரு நம்மை கட்டுகிறவனாய் இருக்கிறான். சிலந்து ஒரு பூச்சி தன் கூட்டில விழும் பொழுது அது கட்டுகிறது, உடனே கட்டுகிறது, அது தப்பித்துக் கொள்ளக்கூடாதபடி. பசாசானவன், இன்னைக்கு சத்ருவானவன், அசுத்த ஆவிகள் நம்ம என்ன செய்கிறது? பலவிதமான சிக்கல்களிலும் இன்னல்களிலும் கட்டி நம்மை பைண்ட் பண்ணி நம் விடுதலையோடு வாழக்கூடாதபடி கட்டுண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பக்கம் நெருக்கம், எப்பக்கம் ஒடுக்கம், எப்பக்கம் பிரச்சனைகள், சோதனைகள், கடன் பிரச்சனை, பலவீனத்தினால அநேக சூழ்நிலைகளிலே நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, என் தேவன் அறுத்து போடுவார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியானவர் நம்ம மேலே இறங்கும் பொழுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, வாசிப்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய சேனைகளின் கர்த்தராலே அது ஆகும். அது ஆவினால் ஆகும். தேவனுடைய ஆவியானவருக்கு எதையும் தடையில்லை. 2ஆம் மாதம் தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள போகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய நுகங்களை முறித்து நம்முடைய கட்டுகளை அறுத்து நம்மை விடுதலையோடு வாழ வைக்க போகிறார். விசுவாசிப்பீர்களாக. ஒரு முறை வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சிம்சோன் என்கின்ற ஒரு பலவானை சத்துரு கட்டுகிறதை பார்க்கிறோம். கட்டி வைத்திருக்கிறான். அவனுடைய தவறுதல் நிமித்தமாக, சிம்சோன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறான். சத்ருவால் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபித்த பொழுது, தேவனை நோக்கி விண்ணப்பித்த பொழுது, கர்த்தர் அவனுடைய கட்டுகளை அவன் கலன்று போகும்படியாக, அருந்து போகும்படியாக செய்கிறார். எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள் 15:14.
அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் மகனாகிய இந்த சிம்சோனை எதிரிகளாகிய பெலிஸ்தியர்கள் எப்படியாவது அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற திட்டத்தோடு சில தந்திரங்களை செய்து அவனை தெலீலா என்கின்ற ஒரு பெண்ணின் மடியில படுக்க வைத்து அல்லது ஆசை வார்த்தைகளை கூறி அவனுடைய வல்லமையை அறிந்து கொண்டு அவனை எப்படியாவது அழிக்கணும் என்ற திட்டத்தோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவனும் அந்த திட்டங்களுக்கு ஆமென் இடம் கொடுத்து விழுந்து போனவனாய் காணப்படுகிறான். அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து பெலிஸ்தர்கள் வருகிறதை கண்டான். பெலிஸ்தர்கள் வந்து அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாக ஆரவாரத்தோடும் பயங்கரமான ஒரு சத்தத்தோடும் மகா பெரிய முழக்கத்தோடும் கோஷங்களோடும் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியான் மேல் பலமாய் இறங்கினதுனால அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் ஆமென் நெருப்புப்பட்ட நூலை போல ஆமென் ஆயிற்று. நெருப்புப்பட்ட ஒரு நூல் எப்படி புஷ்னு சாம்பலாகி விடுமோ, எரிந்து சாம்பலாகி விடுமோ, அதை போல அந்த கட்டுகள் அவன் கையில விட்டு அருந்து போயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கோஷம் போட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கோஷம் போட்டு கொண்டிருக்கிறது. அந்த கோஷங்கள் எல்லாம் தேவன் அர்த்தமாக்கணுமா? உனக்கு விரோதமாக சத்துரு எழும்பி சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு உன் காரியம் ஜெயமாய் மாற வேண்டுமா? கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன் அருகிலே இருக்கிறார். உனக்கு உதவி செய்யும் கர்த்தர் அவர் நம் அருகிலேயே இருக்கிறார். தம்முடைய ஆவியை நம் மேல் கட்டளையிடுவார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது போகும். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தோல்வியில போய் முடி. பயப்படாதீர்கள். இந்த இரண்டாவது மாதத்துல கர்த்தர் நம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்ப போகிறார். நம்முடைய ஆவியை கொண்டு நம்மை விடுதலையாக்க போகிறார். அந்த ஆவி நம்முடைய கட்டுகளை முறித்து ஆமென் நம்முடைய எல்லா விதமான நுகங்க தடிகளை முறித்து கட்டுகளை எல்லாம் அறுத்து ஆமென் நமக்கு ஒரு சமாதானமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கட்டளிடுவதாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே எத்தனையோ காரியங்கள் நம்ம இது குறித்து தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கூட நடந்தது. பவுல் அப்போஸ்தலர்கள், பவுல் சீலா என்கின்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிவித்துக் கொண்டிருந்த வேளையிலே அதை பிடிக்காத, அந்த சத்தியத்தை அறிவிப்பது தாங்கிக் கொள்ளாத ஒரு கூட்டம் அவர்களை அடித்து நொறுக்கி அவர்கள் கைகளில் இருந்த வேத புத்தகத்தை எரித்து கிழித்து அவனை நாயை போல கட்டி தரவென அமேன் வழிகள் எல்லாம் இழுத்து கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில போட்டு கால்களில் தொழுமரத்தில கட்டி கைகளில் சங்கிலிகளால் கட்டி அவர்கள் நீ ஒருபோதும் வெளியில திரியாதபடிக்கு, சுற்றி திரியாதபடிக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு அவர்களை கட்டுவித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த சிறைச்சாலையில இரவு நேரத்தில் வழக்கம் போல அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை, அவர்கள் தொழுது கொள்கிற இயேசுவை அவர்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே பிள்ளைகளே, அவர்கள் பாடி துதி செய்த பொழுது, அவர்கள் தேவனை ஆராதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சடிதியிலே சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாய் தேவனுடைய ஆவி அங்கே இறங்குகிறார். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம், சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்த ஆமென் வெண்கல தாழ்பால்களை எல்லாவற்றையும் தேவன் முறித்து விட்டார், ஒட்டைத்து விட்டார். அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று.
இது எப்படி ஆயிற்று? தேவனை துதித்த வேளையில தேவாவியானவர் அங்கே இறங்குகிறார். ஆம், உன்னுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை கட்டுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா, சத்ருவால் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? பிசாசின் தொல்லைகள் பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? செய்வினை சூன்யம் என்கின்ற பிசாசின் கிரிகளினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனைகளிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? விடுதலையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். நீங்கள் வழக்கம் போல துதி செய்வீர்களாக, வழக்கம் போல கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் நல்லவர். அவர் பவுல் சீலா என்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு செய்தது போல நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதம் தேவன் நம்முடைய கட்டுகளை எல்லாவற்றையும் ஆமென் அறுக்கின்ற மாதம். இந்த மாதம் நம்முடைய நுகங்கள் எல்லாம் முறித்தெறிகிற மாதமா இருக்கிறது. தேவன் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை வாழ வைப்பாராக. God bless you. நமக்காக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எவர்களுக்கெல்லாம் கட்டுகள் ஆண்டவரே நுகங்கள் சுமைகளாயிருக்கிறதோ, வேதனையாயிருக்கிறதோ, என் தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேல் இறங்கி சமாதானத்தின் தேவன் தாமே இவருடைய நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து பிள்ளைகளை விடுதலையோடு வாழ வைப்பீரார். கடந்த மாதம் முழுவதுமாய் பிள்ளைகள் ஒருவேளை பலவிதமான இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் தவித்தவர்களாய் காணப்பட்டால் இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும். அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.